இந்த இட்லி நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. தாளிச்சி இட்லின்னு சொல்லுவாங்கல்ல. காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மாவு இன்றைக்கி எங்கள் அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு வந்து குழம்பே இல்லாமல் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ணியிருந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது தயிர் சாதம். அதனால் நான் தயிர் சாதம் வந்து அதிகமாக ரெடி பண்ணவே கொடுக்க மாட்டேன். ஆனால் என் பசங்களுக்கு தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காததுனாலே தயிர் சாதம் செய்ய மாட்டேன். சைட் டிஷ் வந்து வாழைக்காய் செஞ்சுருந்தேன். அடுத்து இட்லிக்கு வந்து மீன் குழம்பு நேற்று கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதாவது இந்த ஜம்படக்கான்னு சொல்லுவாங்களே, ஒரு மீன், திருக்க மீன் குழம்பு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது வச்சு இட்லி காலையில் கொடுத்துட்டேன். மதியத்துக்கு வந்து இறால் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் வந்து குழம்பு செய்யணும். இது வந்து நான் காலையில் எடுத்த வீடியோ தான். திடீர்னு வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் வந்து நான் அங்கே போயிட்டேன். வேறு எதுவுமே சமைக்க முடியல. இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இந்த இட்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே என் பையன் வந்து கிளம்பி ரெடியாக உட்காந்துருந்தான். அவனுக்கும் வந்து நான் இட்லி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். நீங்களாம் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு